வருட கிரகங்களுடைய நகர்வுகள் ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு விதமான பலாபலன்களை, நன்மைகளை, கவனத்தை, சிறப்பான செழிப்பை, யோகத்தை ஏற்படுத்தும். அந்த மாதிரியான யோக நிலைகள் அப்படிங்கிறது சரியாக இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுனான ஒரு 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 கணிப்பு தான் இது. சரிங்களா? ஒவ்வொரு ராசி லக்னத்திற்கும் ஒரு மிக விரிவான பதிவாக இருக்கும். இதுல முதல் ராசியாக இருக்கக்கூடிய மேஷம் ராசிக்கு நம்ம இப்ப பார்க்க போறோம். மேஷம் காலபுருஷனுக்கு 1வது ராசி. செவ்வாய் பகவான் அதிதேவதையாக இருக்கக்கூடிய ராசி. ஒரு சரத்தன்மையில் இயங்கக்கூடிய ராசி. மேஷம் ஜென்ம ராசியாகவோ மேஷம் லக்னமாகவோ அஸ்வினி பரணி கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கான ஒரு முதல் ஒரு ஒரு பலாபலன் இந்த 2026 எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்ப்போம். 2026 வருகின்ற ஜூன் மாதம் முதல் வாரத்துல குரு பகவானுடைய இடப்பெயர்ச்சி மேஷம் ராசியிலிருந்து 4ஆம் இடமான கடகராசியில போகும். அது வரையில 3ஆம் இடத்துல வக்ரமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய அந்த பலாபலன்கள் அப்படிங்கிறது நம்ம முயற்சி அடிப்படையில நம்ம வெளிக்காட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். ஒரு சில குழப்பங்களுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 கிடைக்கும். ஒரு சுப விரய செலவாக நிறைய செலவுகளை பாத்தீங்கன்னா செய்து அதன் மூலமா மகிழ்ச்சி பெறக்கூடியது. கடன் சுமையை குறைத்து கொள்ள வேண்டிய ஒரு காலகட்டம். புதிய கடன் அப்படிங்கிற மாதிரி நிறைய கடன் வாங்கக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு தனித்துவமான ஒரு பலன். சரிங்களா? கடன் மூலமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னா 2026 2027 மேஷம் ராசி மேஷம் ஜென்ம லக்னமாக பிறந்தவர்களுக்கு. பொதுவாக இந்த வருட கிரகங்கள்ல மேஷ ராசிக்கு முதலில் ஒரு கோணல் வருது, ஒரு சில தடுமாற்றங்கள் வருதுங்கிறதுனால அதை விட்டுட்டு வெளியேறிடக்கூடாது. முதல்ல ஒரு சில பயம் காட்டுது அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை நம்ம விட்டு வெளியேறிடக்கூடாது. தொடர்ந்து முயற்சி அடிப்படையில ஜெயிக்கிறதுக்கு ராகுவினுடைய அபரிவிதமான ஒரு பெரிய பணப்புழக்கத்திற்கான தொழில், 2வதாக உள்ள ஒரு வருமானம், நம்ம போராட்டத்திற்கான வெற்றி, இது எல்லாம் கிடைக்கக்கூடிய வருடமாக இந்த 2026 இருக்கும். 12ல வரக்கூடிய சனி பகவானுடைய விரய சனி அப்படின்னு சொல்றாங்களே, இந்த விரய சனியினுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது நிறைய பேருடைய கேள்வியாக இருக்கலாம். பொதுவாக மேஷம் ராசிக்கு ஒரு ஜென்ம சனிக்கு இருக்கக்கூடிய பாதிப்பு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய விரய சனிக்கு இருக்காது. ஏனால் இந்த சனி அவருடைய வீட்டிற்கு கும்பத்துக்கு தனஸ்தானமான 2ஆம் இடத்துல போவாரு. அது குரு பகவானுடைய வீடு அப்படிங்கிறதுனால சுப விரய செலவுகள், தொழில் சம்பந்தப்பட்ட முன்னேற்றத்திற்கான செலவுகள், பயணங்கள் சம்பந்தப்பட்ட செலவுகள், ஒரு சில நபர்களுக்கு மருத்துவம் சம்பந்தப்பட்ட செலவுகள் வரும். இந்த செலவுகளை நம்ம தள்ளி போடக்கூடாது அப்படிங்கிறது நம்மளுடைய கருத்து. செலவுகளை குறைக்கிறதுக்காக இப்ப தானாவே ஒரு செலவு ஆக போகுது, எப்படியோ ஆயிடும் அப்படின்ற மாதிரி ஒரு பயம் ஏற்படும் பொழுது நாம ஒரு சில செலவுகள் பார்த்துக்கிறது நல்லது. மைல்டா பல்லு வலிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா நம்ம பல்லு வலி வரும்போதே பார்த்தீங்கன்னா அதுக்கு உண்டான ஒரு மருத்துவம் பார்த்துக்கிட்டோம்னா அதனுடைய பாதிப்பு குறைஞ்சிடும். இல்லை அப்படின்னா அந்த பல்லு பிடுங்குற மாதிரி ஆயிடும், இல்லைன்னா பல்லுக்கு வேர் சிகிச்சை பண்ற மாதிரி ஆயிடுது. அது மாதிரி ஒரு கால் வலிக்கிற மாதிரி இருக்கும் போதே நம்ம ஒரு அதுக்கான மருத்துவம் பார்த்துக்கும் போது இதனுடைய தாக்கம் குறையும். ஜோதிடம் அப்படிங்கிறது ஒரு பரிகாரம் அப்படிங்கிறது எப்படின்னு கேட்டா, மழை வரும் அப்படிங்கிறது ஒரு ஜோதிடரால அனுமானம் பண்ண முடியும், கணிக்க முடியும். மழையை நிறுத்த முடியாது, அதுதான் புரிஞ்சுக்கணும். சரிங்களா? மழையில் நனையாமல் போறதுக்கான ஒரு சில விஷயங்களை அந்த ஜோதிடர்களால் அறிவுறுத்த முடியும். நீங்க குடை எடுத்துட்டு போகலாம், அதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெயின் கோட் போட்டுட்டு போகலாம். இந்த இடத்துல நீங்க பயணிக்கும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல உங்களுக்கு ஒரு கனமழையாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. நீங்க கொஞ்ச நாள் தங்கிட்டு 2 நாட்களுக்கு பிறகு போகலாம் அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியுமே தவிர அந்த மழையே நிப்பாட்ட முடியாது அப்படிங்கிறது தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் புரிஞ்சுக்கணும். அது ஒரு பதிவு பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கை மாறுமா? கட்டாயம் மாறாது. ஜோதிடர்கள் சொல்லக்கூடிய சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக மேஷம் ராசி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு 12ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதியாக வரக்கூடியவரே குரு பகவான் தான். ஒரு வழிகாட்டுதல் மூலமாக போகும் பொழுது கட்டாயம் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. சுயமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் பெரிய அளவுல பாத்தீங்கன்னா குழப்பங்களையும் ஏமாற்றங்களையும் ஏற்படுத்தும். அவசியம் தூக்கத்துக்கு முன்னுரிமை தரணும். நல்ல உறக்கம் வேண்டும். ஒரு பெரிய இடமாற்றத்திற்கான ஒரு காலகட்டமாக நம்ம இதை எடுத்துக்க கூடாது. இந்த 12ஆம் இடத்துல வரக்கூடிய சனி பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, தொழில் பண்ற இடமா இருக்கட்டும், குடியிருக்கக்கூடிய இடமாக இருக்கட்டும், அல்லது ஒரு சில பயணங்கள், தவிர்க்க முடியாத பயணங்கள், இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்படுத்துவார்.
ஒரு சில இடமாற்றங்களுக்கான ஒரு சில சிந்தனைகளாக இருக்கட்டும், குழப்பங்களாக இருக்கட்டும் இருந்து கொடுப்பாரு. இது என்ன பண்ணணும், அடிப்படையா உங்களுடைய ஜென்ம ஜாதகம் ஒரு ஜோதிடரிடம் கொடுத்து என்ன மாதிரியான இடமாற்றம் பண்ணலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணலாம். வெளிநாடு, வெளி மாநிலம், பிறந்த ஊர்ல இருந்து பல கிலோமீட்டர் வெளியில போயிட்டு வேலை செய்யற மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் இதெல்லாம் பண்றாங்க. விமான பயணத்துக்கான முயற்சி பண்றாங்க. இல்ல வெளிநாடுகள்ல வாழ்ந்துகிட்டு இருக்கக்கூடியவர்கள் மறுபடியும் உள்நாட்டுக்கு வர்றதுக்கான முயற்சி பண்றாங்க. இதுக்கெல்லாம் ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இது இருக்கும். தெளிவு இல்லாமல் குழம்பக்கூடிய காலகட்டமாக இருக்கு. இந்த 12ஆம் இடம் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு பின்னாடி உள்ள ஒரு நடக்கக்கூடிய விஷயம். தேவையில்லாத பயத்தை ஏற்படுத்தும். பாதிப்பு கட்டாயம் குறைவாக தான் இருக்கும். நம்ம பயந்தே பாத்தீங்கன்னா அந்த பாதிப்பு அதிகமாகிக்கிறது. இல்லது வேறு சில சொல்யூஷன் எடுக்கிறேன், நான் அதை சரி பண்றேங்கிற மாதிரி நம்ம அதனுடைய யோகத்தை கெடுத்துக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நிறைய பேர் பண்றாங்க. சரிங்க, இந்த மேஷம் ராசியின் அதிதேவதையாக வரக்கூடிய செவ்வாய் முருகப்பெருமானின் அம்சத்தில் இயங்குவதாக ஜோதிட சாஸ்திரம் வலியுறுத்துகிறது. இதனால் பழனி முருகன் வழிபாடு சிறப்பாக இருக்கும். அது மாதிரி மலை ஏறி போற மாதிரி மருதமலை முருகன் வழிபாடு மிக சிறப்பாக இருக்கும். இந்த மாதிரி முருகன் வழிபாடு பண்றது, திங்கட்கிழமை நாளில் தேங்காய் உடைத்து முருகனுக்கு பாத்தீங்கன்னா ஒரு அர்ச்சனை பண்றது, இதெல்லாம் ஒரு சிறப்பான மாற்றத்தையும் சுப செலவுகளையும் மங்கள காரியங்களையும் ஏற்படுத்தும். வெற்றிக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். சரியா 4ஆம் இடத்துல சரியாக ஜூன் மாதம் முதல் வாரத்திலிருந்து பெறக்கூடிய குரு பகவானுடைய அதிகப்படியான பலன் அப்படிங்கிறது மேஷராசிக்கு தான். சுகபோகஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது, கல்வி ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது, தாயார் ஸ்தானம் என்று சொல்லக்கூடியது 4ஆம் இடம் கடகராசி. கடகத்திலேயே போகக்கூடிய குரு அங்கே உச்சமடைவார். உச்சமடைந்து மேஷராசிக்கார அன்பர்களுக்கு சொத்து, சுகம், ப்ராப்பர்ட்டி, மண், மனை, இடம், 4 சக்கர வாகனம், குழந்தைகளுடைய கல்வி, இவர்களுடைய வளர்ச்சி சம்பந்தப்பட்ட அறிவார்ந்த விஷயங்கள்ல பாத்தீங்கன்னா ஒரு முன்னேற்றம், ஒரு ஜம்முன்னு செட்டில் டவுன் ஆகி நம்ம பாத்தீங்கன்னா உட்கார்ற மாதிரி ஒரு சில வாய்ப்புகளை ஏற்படுத்துவார். குரு பார்க்க குருவினுடைய பலம் பாத்தீங்கன்னா கோச்சாரத்தின் நகர்வுகளே அந்த குறிப்பிட்ட காலத்துல காத்தடிக்கும் போதே தூத்திக்கணும்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சிறப்பான ஒரு யோக நிலைகளை பாத்தீங்கன்னா கொடுத்துட்டு தான் போவார். சரிங்களா, அந்த மாதிரி மேஷராசிக்கு ஒரு அதி அற்புதமான காலகட்டமாக இருக்கும் இந்த 2026. அதில் 5ஆம் இடத்தில் போகக்கூடிய கேதுவினுடைய தாக்கம். கேது எப்பவுமே ஞானத்தை கொடுக்கக்கூடிய கிரகம். வருட கிரகங்கள்ல ராகு, கேது, சனி, குரு ஆகிய கிரகங்கள் மிக முக்கியமான பலாபலன்களை ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்குள் பண்ணும் அப்படிங்கிறதுனால அதை பத்தி நம்ம அதிகமா சொல்றது வழக்கம். கேதுவினுடைய 5ஆம் இட தாக்கம் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும். தாய்மை அடைந்த பெண்கள் அல்லது தாயார் மூலமாக ஒரு சில சின்ன சின்ன வாக்குவாதங்கள், ஆர்கியூமெண்ட் பாத்தீங்கன்னா ஏற்படும். திருமணமாகி மனைவி இருக்கிறாங்க, குழந்தைங்கள்லாம் இருக்குதுன்னா மனைவி கூட பாத்தீங்கன்னா நிறைய தர்ம சங்கடங்கள், வம்பு வழக்குகள் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும். பாதிப்பை ஏற்படுத்தாது. 2வது, நேரத்துக்கு சாப்பிட முடியாத மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஏற்படும். 1க்கு 2 முறை பாத்தீங்கன்னா ஒரு வேலையை செய்ய வைக்கும். எல்லாம் முடிஞ்சு கம்ப்ளீட் ஆகி கடைசி நிமிஷத்துல பிளான் மாத்துற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு சில சிந்தனைகளை ஏற்படுத்தும். நம்ம அப்படி பண்ணிடலாமா, இப்படி பண்ணிடலாமா அப்படிங்கிற மாதிரி சிந்தனைகளை ஏற்படுத்தும். இதற்கும் 5ஆம் இடம் காலபுருஷ லக்னத்திற்கு பூர்வ புண்ணிய ஸ்தானமாக சூரியனோட வீட்டுல போறதுனால ஒரு குறிப்பிட்ட நேரத்துல ஒரு வேலையை ஆரம்பிச்சு குறிப்பிட்ட நேரத்துல அந்த வேலையை முடிக்கிறதுக்கான சிரமங்கள் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா படுவாங்க. குழந்தை சம்பந்தமாக முயற்சி பண்ணக்கூடிய மேஷ ராசி, மேஷ லக்னம், அஸ்வினி நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு பாத்தீங்கன்னாக ஒரு மருத்துவர்கள் மூலமாக ஒரு அதி அற்புதமான ஒரு சூப்பரான சுப செய்திகள் வரக்கூடிய காலகட்டமாக இது பாத்தீங்கன்னா அமையும் அப்படி நம்ம சொல்லலாம். சரிங்களா, மேலும் பரிகாரமாக மேஷராசிக்கு நம் முருக வழிபாடு பண்றது நல்லா இருக்கும். இந்த சனி பகவான் அங்கே மேஷராசியில நீச்சமடைவார். அங்க சூரியன் உச்சமடையும். சிவ அம்சத்தில் உள்ள சனி பகவானுடைய கோயில், சனி அம்சத்தில் உள்ள சிவபெருமானுடைய கோயில்கள்லாம் இருக்கு. சரிங்களா, இப்ப எப்படிங்க நம்ம அதை கண்டுபிடிக்கிறது? ஒரு பழமையான கோவில்கள், லிங்க வழிபாடுகள், பராமரிப்பு குறைவாக இருக்கக்கூடிய கோயில்கள், இதெல்லாம் சனியினுடைய அம்சத்துல ஆதிக்கத்துல இருக்கும். அது அனுபவத்துல பாக்குறவங்களுக்கு தெரியும். அதாவது கோயில்கள் உங்களால சொல்ல முடியுமா அப்படிங்கிற மாதிரி கேட்டா, இன்னும் சொல்ல போனா பாத்தீங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் இருக்கக்கூடிய பிரகதீஸ்வரர் ஆலயம், அது சனி பகவானுடைய ஆதிக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு கோவில். அது சிவ அம்சத்திலே இருக்கக்கூடிய கோவில். சரிங்களா, முருகன் வழிபாடு, சிவ வழிபாடு நல்ல ஒரு வைப்ரேஷனை ஏற்படுத்தும். ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், எங்களுக்கு குலதெய்வமே வேறங்க, நான் போய் ஊர் எல்லையில் இருக்கக்கூடிய காவல் தெய்வம் வழிபடலாமா
கட்டாயம் சுத்தமான ஒரு நல்லெண்ணெய் வந்து பாத்தீங்கன்னாக்க கோவில் நிர்வாகத்துக்கு கொடுத்து நம்மளுடைய வேண்டுதல்களை விண்ணப்பமாக வைக்கலாம். உங்களுடைய குலதெய்வமாக இருக்கலாம், அல்லது அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு எல்லை தெய்வம், காவல் தெய்வம், இந்த ரோட்லயே இருக்கிற மாதிரியான ஒரு சில எல்லை தெய்வங்கள்லாம் இருக்கும். அந்த தெய்வங்களுக்கெல்லாம் நம்ம தீப வழிபாடு, எண்ணெய் வந்து பாத்தீங்கன்னா கோயில் நிர்வாகத்துக்கு கொடுக்கறது, இதெல்லாம் ஒரு சூப்பரான பலனை வந்து ஏற்படுத்தும். நம்ம வந்து பாத்தீங்கன்னா பயணத்துல ஒரு ஸ்மூத்தான பயணமா வந்து பாத்தீங்கன்னா ஏற்படுத்தும். சரிங்களா? இது வந்து மேஷம் ராசிக்கான ஒரு முழுமையான பலன். என்ன மாதிரியான முயற்சிகள் எடுக்கலாம் அப்படின்னு சில பேருடைய கேள்வி இருக்கும். மண்ணு மனை இடம் வாங்குறது, இடம் விற்கிறது, வண்டி வாகனங்கள் வாங்குறது, வண்டி வாகனங்கள் மூலமாக தொழில் பண்றது, ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் ஒரு தற்காலிகமாக வந்து சிறப்பா இருக்கும். ஒரு கோவில் நிர்வாகம் சம்பந்தப்பட்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில வேலைகள் வந்து டெண்டர் எடுத்து பண்றாங்க சில நபர்கள் எல்லாம். தொழில் சம்பந்தமாக வெளியூர் அல்லது வெளி மாநிலம், நல்ல நகரப்புறங்கள் வந்து பாத்தீங்கன்னா தொழில் சம்பந்தமான முயற்சிகள் இதெல்லாம் வந்து சிறப்பா இருக்கும். வெளிநாடு, வெளி மாநிலத்துல போயிட்டு ஒரு தொழில் பண்றது, அங்கேயே ஒரு மாத சம்பளம் வாங்குற மாதிரி ஒரு சில முயற்சிகள் பண்றது, இதுக்கெல்லாம் வந்து ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். மேலும் எனக்கு மேஷ ராசியில மேஷ லக்னத்துல பிறந்த எனக்கு வந்து ஒரு சில சந்தேகங்கள் இருக்குங்க. இந்த 2026 பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி. அப்படி இருக்கக்கூடியவர்கள் மட்டும் இந்த பதிவுல மேஷம் ராசி, என்னுடைய மேஷம் லக்னம், நான் இது செய்யலாமா அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. கட்டாயம் ஒவ்வொரு கருத்துக்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து பதில் போடுவோம். நன்றி. மேஷம் ராசி பத்தின ஒரு முழுமையான பலன் இதில் நீங்க வந்து தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ரிஷபம் ராசி பத்தின பதிவு நம்ம அடுத்த பதிவுல பார்ப்போம். நன்றி.